வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வச்சாலும் டேட் அண்ட் டைம் உங்களுக்கு தெரியும். நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சின்ன கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 40,300 பக்கமாக சில்வர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்மளோட திட்டம் ரொம்ப தெளிவாக இருந்தது. 40,200க்கு மேலே சில்வர் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஒரு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷனோட போன வாரத்துலேருந்தே நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனது ஒரு தொடர்ச்சியாக அமைஞ்சது. அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோட தொடர்ச்சியாக தான் அமைஞ்சிருக்கு. அந்த காரணத்தினால ஓரளவு ப்ரைஸ் மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் 40,600 அப்படின்றத அவ்வளோ சுலபமாக எடுத்துக்க முடியாது. அதுவும் ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக. அந்த காரணத்தினால ப்ரைஸ் மறுபடியும் கீழே வர சமயத்தில் குட்விலோட சார்ட்டிங் டூல் ஒரு வார்னிங் சிக்னல் கொடுத்து மார்க்கெட் ஓரளவு செல்லிங்க்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஆனால் அது ரொம்ப தொடர்ந்து செயல்படலை. அதுக்கப்புறமா மறுபடியும் மார்க்கெட் 40,200க்கு மேலே போகிறப்ப குட்விலோட சார்ட்டிங் டூல் பை சிக்னல் கொடுத்து இப்போதைக்கு மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கிற மாதிரி சிக்னல் கொடுத்துருக்கு. ஆனால் 40,600 அப்படின்ற இடத்த தொட்ட உடனே, ஏன்னா இது முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற காரணத்தினால அதை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்து பலன் கொடுக்காம இறுதியாக 40,506 அப்படின்ற இடத்துல சில்வர் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். இந்த ஒரே ஒரு இடம் நம்ம சார்ட்டிங் டூல், ஏன்னா இது ஒரு வார்னிங் சிக்னலாக தான் நம்ம கருத முடியும். மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்க சமயத்தில் ஒரு வார்னிங் சிக்னல் மாதிரி. ஏன்னா நம்ம சார்ட்டிங் டூலை பொறுத்த வரைக்கும் அக்யூரேட்டாக பல ஹிஸ்ட்ரி ஆஃப் சார்ட்டை எடுத்து வச்சு அதோட டேட்டாவை அனலைஸ் பண்ணி கணிக்கிற திறமை அதுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் கிட்டத்தட்ட கொஞ்சம் மேலே, நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கு கொஞ்சம் மேலேயும் 40,600க்கு உள்ளேயும் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 40,600 சில்வர் மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து நம்ம எதிர்பார்க்குற டார்கெட்ஸும் 41,020 மற்றும் 41,220 போன்ற டார்கெட் ஜோனை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த ஷார்ட் டேர்ம் அப் ட்ரெண்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஒரு குறுகிய காலத்தில் சில்வர் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு இந்த 40,200 சப்போர்ட் ரொம்ப அவசியம் தேவை. நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம மூவிங் ஆவரேஜும் தொடர்ந்து இந்த 40,200க்குள்ளே மிக்ஸ் ஆகுது. அப்படின்னா இந்த இடம் மறுபடியும் ஒரு முக்கியமான இடமா மாறுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் சில்வர் மார்க்கெட் 40,200க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சில்வரில் கொஞ்சம் ஓரளவு தற்காலிகமாக அப் ட்ரெண்டுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் 40,200க்கு மேலே போக முடியாமல் கீழே வந்தது அப்படின்னா கவலையப்பட வேணாம். நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் ஏற்கனவே இந்த இடத்துல அதோடைய கவனத்தை செலுத்திட்டு வருது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்ட்டு. ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுருக்க வேண்டிய விஷயம் சில்வர் ட்ரேடர்ஸ்லாம் என்னென்னா, சில்வர் கொஞ்சம் கொஞ்சமாக சில்வரில் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா படிப்படியாக சில்வர் மேலே போக ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் கொஞ்சம் லாங் டேர்ம் ட்ரெண்ட் எடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் சில்வர் ஸ்ட்ராங்கான பையிங்க்கு போகலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லையும் நீங்கள் தாராளமாக செல்லிங் எதிர்பார்க்கலாம். கம்மியான ப்ராஃபிட் கிடைச்சாலும் கொஞ்சம் புக் பண்ணிவிட்டு நமக்கு தெளிவான கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் கம்மியான ப்ராஃபிட் கிடைச்சா கூட புக் பண்ணிட்டு வர்றது நல்லது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எப்பவும் போல் குட்விலோட சார்ட்டிங் டூல் நம்மளை கரெக்டான டைரக்ஷனில் வச்சுருக்கோம் அப்படின்றத நம்புகிறோம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.